அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பா, இந்த வீடியோவில் நாம ரூ. 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 5G மொபைல் தான், பட் கேமிங்கில் எது பெஸ்ட்டாக இருக்குது, கேமராவில் எது பெஸ்ட்டாக இருக்குது, டிஸ்பிளேயில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்கோ அந்த மாதிரியான மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்படின்னா மட்டும் தான் உங்களால் ஒரு பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான மொபைலையும் சூஸ் பண்ண முடியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க ஒரு 30 செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷம் ஆக போகுது. ஸோ அதை கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ் அவேன்றது கண்டக்ட் பண்ண போகிறோம். ரூ. 500 மதிப்புள்ள டெக் கேஜெட்டை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 5 முதல் 20 பேருக்கு நம்ம கிவ் அவேல தர போகிறோம். அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோ கூட நடுவுலையோ இல்லை வீடியோட இறுதியிலையோ நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மி நேர்ஸோ 70 டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது அண்ட் 2008 ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது. LPDDR4X ரேம் டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ். 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க. 7,20,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸ் வருது. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டுமே சாலிடாக தெரியுது. கேமராஸ்னு வரும்பொழுது 50+200 டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. வைட் ஆங்கிள் இங்கே கொடுக்கலனாலும் 4K வீடியோ சப்போர்ட் அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்பொழுது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம். டிஸ்பிளே சூப்பராக இருக்குது, பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்து ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்திருக்கும். ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைலாக சொல்லியிருக்கலாம். பட் இப்போ ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, இந்த ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஓகே கைஸ், இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் M35 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.6 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. 1008 ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற மொபைல்ஸை கொடுக்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் சாம்சங்கோட டிஸ்பிளேன்னு வரும்போது எந்த வித குறையும் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. பட் ப்ராக்டிக்கல் யூசேஜ்னு பார்க்கும்போது நல்ல டிஸ்பிளேவாகவே இருந்தது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Exynos 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 6 லட்சம் பக்கம் 102 ஸ்கோர்ஸ் வருது. காம்படிட்டிவ் பிராண்ட் இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் சாம்சங் கிட்டேருந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு தான் சாம்சங் ஃபேன்ஸ் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஓகேவான ஆப்ஷனாக மட்டும் இருக்குது. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு இங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நமக்கு அப்டேட்ஸ்ன்றது காம்ப்ரமைஸ் இல்லாமல் கிடைக்குது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் தான் இல்லையா? 6000 mAh பேட்டரி என்ற மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான். பட் பாக்ஸில் அவங்க சார்ஜராக தரதில்லை. சாம்சங் இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா நம்பர் 1 பிராண்டாக வரது கூட சான்ஸ் இருக்குது. பட் அவங்க மாற்ற மாட்டாங்க, நம்பர் 1 பிராண்டாகவும் ஆக மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. அண்ட் கேமராஸ் தான் இங்கே ஹைலைட்டான விஷயம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும். 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் இருக்குது. 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காத வகையில் 4K வீடியோ சப்போர்ட் செல்ஃபி கேமராவுக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதால வீடியோகிராஃபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் NFC இருக்குது. ஸோ டேப் அண்ட் பே மாதிரியான விஷயங்களை நம்மளால் பண்ணிக்க முடியும். ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6GB 128GB ரெண்ட்டை 15,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சாம்சங் M35 ப்ரைஸிங்ன்றது டிவியேட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாக்டான ப்ரைஸிங் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இதனோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது இதனோட கேமராஸை சொல்லலாம், அண்ட் பேட்டரியை சொல்லலாம், டிஸ்பிளேவும் சொல்லலாம். அண்டு
நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரும்பொழுது சார்ஜரை வாங்க பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ், மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் எதுவும் நான் பார்க்கல. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேன்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அப்டேட்ஸும் நிறையா இருக்குது. ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான். நத்திங்கோட சப் பிராண்ட் இவங்க. இந்த மொபைல் நமக்கு 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஓவராலாக டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்பொழுது 6,40,000 பக்கம் வாங்கியிருக்கு. ஸோ கேமிங்கில் இந்த பட்ஜெட்டுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் நத்திங்கோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான க்ளீனான யூஐ மாதிரி தெரியுது. ஸோ கிளியரான யூஐயோட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் மக்களே. யூஐயை பாசிட்டிவாக சொல்கிற வகையில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் அண்ட் LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான். 10 5G பேண்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது மக்களே. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் இங்கே சார்ஜரை தரதில்லை. அண்ட் 5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 fps செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாலும் உருப்படியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அண்ட் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது. 4K வீடியோ கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க. அண்ட் 6GB 128GB வேரியண்ட்டை 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் பண்ண சொல்ல. பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிசைனை சொல்லலாம். ஏன்னா நம்ம பேக் டோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் அதுவும் காசுக்கு தான் விற்கிறாங்க. பட் யூனிக்கான டிசைன் மாதிரி தெரியுது. ஸோ டிசைன் ஒரு பாசிட்டிவ், டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ், பர்ஃபார்மன்ஸ் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ். கேமரா ஒன்று தான் கொடுத்தாலும் அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸில் சார்ஜர் தரல. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் இல்லை. மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை நான் எதுவும் பார்க்கல. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிவ்அவே இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துடலாம். ஜூன் மந்த் 2020 நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம். 2025 வரப்போகுது. இனிமேல் நம்ம சேனலோட வளர்ச்சின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சியின் கருதி நான் ஒரு கிவ்அவே கண்டக்ட் பண்ண போகிறேன். அதாவது என்னோட 5 மாதம் ரெவன்யூ, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 5 மாதம் ரெவன்யூவில் 50% ஆஃப் ரெவன்யூ எடுத்து அந்த ரெவன்யூவில் எல்லாமே டெக் கேஜெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நான் கிவ்அவே தர போகிறேன். அப்போயாவது ரீச் வருமா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ 5 வருஷம் ஆக போது 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கூட வரல. ஸோ சில்வர் ப்ளே பட்டனுக்காக தான் இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் அதற்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் 1 லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போல 5 பேருக்கோ இல்லை எவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம 500 மதிப்புள்ள டெக் கேஜெட்டை கிவ்அவேல தர போகிறோம். ஸோ 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த கிவ்அவேல யார் வின் பண்ணாங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட 5th பர்த்டே அன்னைக்கு. ஸோ தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லா வீடியோலையும் இந்த கிவ்அவே நடக்கும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட எழுதி கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.